அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் நம்மை படைத்து பாதுகாக்கக்கூடிய ஒருவராகவும் நமக்கு வழிகாட்டக்கூடியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரே, இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டும் போற்றி புகழ்வதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் என்ன செய்கிறோம், தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாலேருந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் இன்ஷா அல்லாஹ் சூரா 81 அத்தக்வீர், சுருட்டுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புள்ள ஒரு சூறாவை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அல்லாஹ் எத்தகையவர்னு சொன்னால் அவர் மிக்க அருளாளராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். அவருடைய படைப்பின் மீது நம்மீது அவர் பெரும் அருள் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். நாம் செலுத்தக்கூடிய வழிபாடுகள், நாம் செலுத்தக்கூடிய நன்றிகள் மிக சொற்பமாக இருந்த போதிலும் அவர் அந்த நம்முடைய வழிபாட்டிற்கும் நன்றிகளுக்கும் தாண்டி பெருமளவில் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக, கருணை உடையவராக இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் இன்ஷா அல்லாஹ் நினைவு கூறுவோம். அப்போ இந்த முதல் வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சூரியனானது சுருட்டப்படும் பொழுது அப்படின்னு தொடங்குறார். சூரியனுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகம், பெரும் ஒரு பூமி எப்படி இருக்குதோ அதை விட பெரிய மடங்கில் உள்ள ஒரு படைப்பு. அந்த படைப்பை அது என்னவாக இருக்குதுன்னா ஒரு நெருப்பு சூழ்ந்த ஒன்றா இருக்குது. அதாவது நமக்கு என்ன கிடைக்கிது, ஒளி கிடைக்கிது, வெளிச்சம் கிடைக்கிது, அதன் மூலம் நமக்கு சக்தி கிடைக்கிது, நிறைய தாவரங்கள் விளையுது. சூரியன் இல்லாமல் ஒரு படைப்புனா அது வித்தியாசம் இருக்குது. சூரியன் இல்லைன்னா அது தாவரங்கள் சுவாசிக்க முடியாது. சூரிய ஒளியும் தண்ணீரும் ஒரு தாவரத்திற்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த முக்கிய விஷயத்தில் ஒன்று சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ சூரிய மண்டலம்ங்கிறது மிக பிரம்மாண்டமான பெருசாக இருக்குது. அது அல்லாஹ் எப்படி சொல்கிறாருன்னா சுருட்டுவேன்னு சொல்கிறார். சூரியனானது சுருட்டப்படும் பொழுது, அதாவது ஒரு மறுமை நிகழ்வு நடக்க போகுதுங்கிறத அல்லாஹ் நமக்கு நிறைய வசனம் மூலமாக சொல்கிறாரு. அப்போ என்னென்னலாம் நிகழும் அப்படிங்கிறத தான் அந்த முதல் ஆரம்பத்தில் பார்க்குறோம். இந்த சூரானுடைய ஆரம்பத்தில் அதில் முதல்ல அல்லாஹ் சொல்கிறது சூரியனானதுன்னு சொல்கிறார். சூரியங்கிறது எல்லாரும் அறியப்பட்ட ஒன்றா இருக்குது. உலகத்தில் வாழக்கூடிய எந்த பகுதியில் இருந்தாலும் மனிதர்கள் சூரியன் அப்படின்னா என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வானத்தில் அன்றாடம் அது காலை தொடங்கி மாலை வரை இருக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா உலகத்துலேயும் அது பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. சூரியன் அறியாத மக்கள் இருக்க மாட்டாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறாரு. அது வெகும் தொலை தூரத்தில் இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய சைஸாக இருந்தாலும் தொலை தூரத்தில் இருக்கிறதால நமக்கு என்னவா தெரியுது, அதனுடைய அளவு சைஸ் சின்னதாக தெரியுது. அப்போ அது நெருப்பால் அப்படியே தகிக்கின்றதோ ஒரு படைப்பை நம்ம பார்க்குறோம். சில வீடியோக்களில் பார்க்கும்போது அது சூரியன் எப்படி இருக்குன்னா அது அப்படியே தகிக்கக்கூடியதாக பார்க்குறோம் நம்ம. அந்த தகிக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலம் என்ன செய்யப்படும் அப்படின்னா அது சுருட்டப்படும்ங்கிறார். சுருட்டப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். அப்போது அல்லாஹ்வுக்கு எல்லாமே எளிதானது ஒன்றாக இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த சம்மரில் வெயில் காலத்தில் அது எங்கேயோ இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த சக்தியினுடைய வெளிச்சம், ஒளி, சூடு நமக்கு தாங்க முடியலை. எப்போவுமே நாம் ஒரு நிழலை தேடி போகிறோம், ஒரு மரத்தை தேடி போகிறோம், ஒரு ஏசிக்குள்ளே உட்காந்துக்கிறோம், ஏசி அறைக்குள்ளே. இப்படி நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மிக தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனை அதில் என்ன செய்வேன்னு சொல்கிறாருன்னா சுருட்டப்படும் பொழுதுங்கிறார், சுருட்டுவேங்கிறார். அப்போ அவருக்கு எல்லாமே எளிது. அவர் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மிகவும் சக்தியானவர், பிரம்மாண்டமானவர், எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா அதனுடைய படைப்பாளராக இருக்கிறார். ஒரு பொருளை சூடாக இருக்கிறதும் குளிராக செய்கிறதும் கடவுள் தான் தன்மையை வழங்கியிருக்கிறார். அதனால் அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போ மறுமை நிகழ்வு நடக்கும்போது சூரியனானது சுருட்டப்படும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகின்றன அப்படின்னு ஒட்டைச்சி எறியப்படுது.
நட்சத்திரம் நிறைய பார்க்குறோம் வானத்தில். வெளிச்சமான இந்த நகரத்தில் பார்க்கும்போது நம்ம நிறைய பார்க்க முடியாது. ஏன்னா அதனுடைய ஒளிகள் நிறைய படர்ந்து இருக்கிறதுனால ஒளியை தாண்டி நம்ம பார்வை போகாது. அதே சமயம் நம்ம ஒளி இல்லாத நகரம், ஒரு கிராமமோ அல்லது ஒரு ட்ராவலில் போகும்போது நகரத்தை கடந்துட்டாலோ அங்கே ஒளி இருக்காது. ஒளி இல்லாமல் பார்க்கும்போது வானத்தில் பார்க்கும்போது நிறைய விண்மீன் இருக்கும். கச்ச கச்ச கச்சன்னு அப்படியே இருக்கும். மற்ற மாடியில் படுத்துட்டு பார்த்தோம்னாக்கா நெருக்கமாக இருக்கும், நிறைய இருக்கும். நம்ம என்னெல்லாம் நினச்சா எண்ண முடியாது நம்மளால். ஏன்னா எங்கனை விட்டு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய இருக்கும். அதில் ஒளி அதிகம் உள்ளது இருக்குது, ஒளி குறைவாக உள்ளது இருக்குது. ஏன்னா டிஸ்டன்ஸ் அதெல்லாம் ரொம்ப தொலைதூரத்தில் உள்ளது மங்களாக தெரியும், அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னால் உள்ளது வெளிச்சமாக தெரியும். அப்படியெல்லாம் நம்ம நட்சத்திரங்களை பார்க்குறோம். அந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யும்? ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகின்றனங்கிறார். நாம் எங்கேருந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிக மெல்லிசா பொடிசா நம்மளை கையில் வரிகிறோம், இதான் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய சைஸ் அப்படின்னாக்கா, நாம் வாழக்கூடிய இந்த பூமியை விட ஒவ்வொரு நட்சத்திரங்களும் 5 மடங்கு பெருன்னு சொல்லப்படுது. இந்த பூமி என்ன சைஸோ, நாம் வாழக்கூடிய பூமியே பெருசு. உலகத்தின் பார்வையில் அதை பால்வீதியிலேருந்து பார்த்தா ஒரு துகள் மாதிரி இருக்கும், தூசி மாதிரி இருக்கும், பார்க்க முடியாத அளவுக்கு சைஸ் இருக்கும். ஆனால் இந்த பூமி நம்ம நெருக்கமாக இருக்கிறதுனால பல்வேறு நாடுகள் இருக்குது, பல்வேறு நிலங்கள் இருக்குது, பல்வேறு பகுதிகள் இருக்குது. உலகம் முழுக்க சுற்றி வரத்துக்கு சில டைம் எடுக்குது இல்லையா, ட்ராவலை பொறுத்து. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை மாதிரி 5 மடங்கு பெருசு தான் என்னது அந்த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள். அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்படுது? நொறுக்கப்படும் நல்லா சொல்கிறார். நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகின்றன. இவையெல்லாம் படைக்கப்பட்டிருக்குது எதுக்கு? கடவுள் தான் படைப்பாளங்கிறத காட்டுறதுக்கு. உன்னை படைச்சிட்டு சும்மா வேஸ்ட்டாக நொறுக்கிறதுக்கு அப்படி இல்லை. உன்னை படைச்சி அல்லாஹ் தான் எல்லா வல்லமையும் உள்ளவர், அவர் தான் சக்தி உள்ளவர், அவர் தான் படைப்பாளர், அவரை மட்டுமே நாம் வழிபட வேண்டும் என்பதற்காக நம்மெல்லாம் உணரச் செய்வதற்கு. கடவுளுடன் வேறு தெய்வம் உண்டா அப்படிங்கிறது அழிவதற்கு. கடவுள் தான் தெய்வமாக இருக்கின்றார், அவரை தவிர யாரும் தெய்வம் இல்லை, அவரை தவிர நானும் தெய்வம் என்று கோரிய சாத்தானுடைய ஒரு தர்க்கத்தால் தான் இந்த வாழ்க்கை நமக்கு ஏற்பட்டிருக்கு. அங்கே நாம் என்ன சொல்லிட்டோம்? கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானவங்கிறத சொல்ல தவறிட்டோம், அமைதியாக இருந்துட்டோம். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ் செய்கிறாரு, எப்படி உருவாக்குறாரு. அப்போ அதெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமை நம்ம அறிஞ்சிட்டு இவரை மாதிரி யாரும் செய்ய முடியாங்கிற ஒரு தீர்மானத்திற்கு நாம் வரும்பொழுது நாம் கடவுளை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம். கடவுள் மட்டும்தான் யார்? படைப்பாளர். அவர் மட்டும்தான் சக்தியானவர், அவர் மட்டும்தான் படைப்பாளர், அவர்தான் நம்மை காக்கக்கூடியவர், அவர்தான் ஒவ்வொன்றையும் அழிக்கக்கூடியவர், வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் அவர்தான் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகர் நாம் என்ன செய்கிறோங்க? அடையாளம் காண்றோம். அவருடைய படைப்பின் மூலமாக அடையாளம் காண்றோம், அவருடைய வல்லமையின் மூலமாக அடையாளம் காண்றோம், அவர் எப்படி நிர்வகிக்கிறார் ஒவ்வொன்றையும் அதை வச்சு அடையாளம் காண்றோம். இப்படி நாம் காணக்கூடிய அந்த அடையாளங்களை வச்சு அல்லாஹ்வுடைய சக்தியையும் பலத்தையும் உணரும் போது அவரை தவிர தெய்வம் இருக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்துடுறோம். அதுக்கு தான் இந்த படைப்பு எல்லாமே. இந்த வானம், பூமி, கிரகங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், பல கிரகங்கள் எல்லாமே என்னது? இது எல்லாமே அதை அறிவதற்கு தான். அப்போ அதை அறிஞ்சதுக்கப்புறம் என்ன தீர்மானத்துக்கு வரோம்? கடவுள் தான் கடவுளாக இருக்க தகுதியானவர். அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன செய்யப்படுதெல்லாம்? இந்த படைப்புகள்லாம் சூரியன் சுருட்டப்படுது, நட்சத்திரங்கள் உடைக்கப்படுது, ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படுகுது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். அதுக்கு அடுத்து மலைகள் துடைத்தெடுக்கப்படுகின்றனங்கிறார். நான் வாழக்கூடிய இந்த பூமியில் பெரிய மலைகளை பார்க்குறோம், அசைக்க முடியாத மலைகளை பார்க்குறோம். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடியக்கூடிய ஒரு பெரும் மலையாக இருக்குது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இல்லையா. அதை நம்ம இந்த குற்றாலம், தென்காசி, செங்கோட்டையெல்லாம் போனால் அதை பார்க்கலாம். ஒரு இடத்துல தொடங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மலைகளில் தான் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால அது நெருக்கமாக இருக்கும். எதுக்கு? மேகத்திற்கும் மலையும் நெருக்கமாக இருக்கும். அங்கே உள்ள ஆக்சிஜனால் மேகங்கள் உடனே குளிர செய்யப்படும். மேகம் குளிர செய்கிறதுனால மலைகள் அங்கங்கே பெஞ்சிட்டே இருக்கும். மழை தொடர்ச்சியாக பெய்கிறதுனால அந்த மலைகளில் நிறைய தாவரங்கள், மரங்கள் இருக்கும். ரைட்டா? அந்த மரங்கள் அவ்வளோ பெரிய மலைகள்லாம் என்ன செய்யப்படுது? துடைத்தெடுக்கப்படுகின்றனங்கிறார். பூமியோட பூமியாக சமமாக இல்லாமல் பெரும் உயரமாக இருக்குது மலைகள். அந்த மலை கூட என்ன செய்யப்படுது? துடைத்தெடுக்கப்படும். எப்போ? அந்த மறுமை நிகழ்வு நடக்கும் பொழுது. அதுக்கடுத்து இனப்பெருக்கம் நிறுத்தப்படுகின்றது. இனப்பெருக்கம் நிறுத்தப்படுகின்றது. இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யப்படுது?
நிறுத்தப்படுகின்றதுங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். இனப்பெருக்கம்ங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். எல்லா விதமான உயிரினங்களுக்கும் மனித உயிரிலிருந்து தாவரங்கள், அதாவது விலங்குகள், பறவைகள், ஊர்வன, பரப்பன அப்படின்னு சொல்லி பலவிதமான படைப்பு இருக்குது. எல்லா படைப்பும் என்ன செய்யுது? இனப்பெருக்கம் செஞ்சுட்டு தான் இருக்குது. அந்த இனப்பெருக்கங்கள் என்ன செய்யப்படும்? அந்த மறுமை நிகழப் போகும்போது அது நிறுத்தப்படுகின்றது அப்படின்னு நல்லா சொல்கிறார். அப்போ இனப்பெருக்கம் நிறுத்தப்படுகின்றது அப்படின்னா, இனப்பெருக்கம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது கடவுளுடைய அருளால் தான் நடக்குது, அவருடைய சக்தியால் தான் நடக்குது, அவருடைய அனுமதியின் பேர் தான் நடக்குது. எதுவுமே இயற்கை கிடையாதுங்கிறது நல்லா சொல்கிறார். இயற்கையாக இருந்தால் நடந்துகிட்டே இருக்கணும், ஏன் நிறுத்தப்படுது அது? அப்போது நிறுத்தவே நல்லா சொல்கிறாரா? அது நிறுத்தப்படுகின்றது. அடுத்து மிருகங்கள் ஒன்று திரட்டப்படுகின்றன அப்படிங்கிறார். மிருகங்கள் பலவிதமான மிருகங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம அறிந்த மிருகங்கள், அறியாத மிருகங்கள், நமக்கு பேரே சொல்ல தெரியாத மிருகங்கள்லாம் நம்ம வலைதளங்களை பார்க்குறோம், காணொளிகளில் பார்க்குறோம். அவைகளெல்லாம் ஒவ்வொரு பூமியிலையும் அதனுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப வாழுது. குளிரான இடத்துல ஒரு விதமான விலங்குகள் இருக்கும், வெப்ப இடத்துல ஒன்று இருக்கும், வெப்பம் இல்லாத இடத்துல வேறு மாதிரியான விலங்குகள் இருக்குது. இப்படி நம்ம நிறைய பார்க்குறோம். எடுத்து தகுந்த மாதிரி அந்த எல்லா மிருகங்களும் ஒன்று திரட்டப்படுகின்றன அப்படின்னு நல்லா சொல்கிறார். பெரும் கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன அப்படிங்கிற. பெரும் கடல்னால் என்ன? கடலுங்கிறது தண்ணி. தண்ணிங்கிறது எதுக்கு உதவும்? இருக்கக்கூடிய நெருப்பை அணைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு சாதனம் தான் தண்ணி. ஆனால் அந்த தண்ணியே அல்ல என்ன சொல்கிறாரு? அது எரியுங்கிறார். அப்போ தண்ணி எரிவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போது நிறைய இந்த எரிமலைகளை பார்க்குறோம். எரிமலைகளில் குழம்பு வெடித்து வழிகிறத பார்க்குறோம். அது ஆறாக போகிறத பார்க்குறோம். அது தண்ணியில் மூழ்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த தண்ணியும் சில சமயங்களில் இப்போ நிறைய அரபு தேசங்களில் பார்க்குறோம். போர் போட்டால் தண்ணி வருது, தண்ணி இப்போ போயிட்டு இருக்கும்போது எரியுதுங்கிறத பார்க்குறோம். பீறிட்டு வருது, பூமியிலேருந்து எரிஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ தண்ணி எரியுமான்னு கேட்டால் எரியக்கூடிய காட்சியை பார்த்து தான் இருக்கிறோம். ஸோ நம்ம சாத்தியமே நம்மளால் சொல்ல முடியாது. மறுமை நிகழும் போது இந்த கடல்கள் பற்ற வைக்கப்படும், எரிய செய்யப்படும் அப்படின்னா அது மிக நிச்சயமாக நிகழும். ஏன்னா நம்ம நிறைய சாம்பிள் இந்த உலகத்திலே பார்க்குறோம் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு தண்ணி ஆறு பார்க்குறோமோ மணலாறு பார்க்குறோம். அப்படியே மணல் அப்படியே சரசரசரம் போயிட்டுருக்குது. அந்த மாதிரிலாம் அல்லாஹ்வுடைய படைப்பு ரொம்ப அரிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் நிகழ்வதற்கு சாத்தியங்கள் யாராலையும் சொல்ல முடியாது, சாத்தியமான ஒன்றாக தான் இருக்குது. அப்போ பெருங்கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சாம்பிள் எல்லாம் காட்டியிருக்காரு. நம்ம ஈஸியாக அதை நம்புறதுக்கு செஞ்சுருக்கிறார். இதே ஒரு நம்பிக்கையற்ற ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, கடலை எப்படி தீயறின்னு தான் நினச்சிட்டு இருப்பான். இந்த பார்க்கக்கூடிய காட்சி அவனு பார்த்துருப்பானான்னு தெரியாது. நீர் தண்ணி எரியக்கூடிய காட்சிகள் எல்லாம் அவன் பார்த்துருந்தா கூட அதை கம்பேர் பண்ணி யோசிக்கவும் மாட்டான். ஏன்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம், பெரும் கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படுகின்றன, ஆன்மாக்களானவை அவற்றின் உடல்களுக்குள் திருப்பப்படுகின்றனங்கிறார். ஆன்மாங்கிறது ஒன்று இருக்குது, உடலுங்கிறது நமக்கு இருக்குது. நம்ம உடம்புல ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் ஆன்மா இருக்குது. நம்முடைய ரியலான நபர் நான் யார் அப்படின்னு கேட்டாங்க இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்பு இந்த உலகத்தில் திங்கிறத பொறுத்து பெருக்கும் சுருக்கும், அப்புறம் இறந்துட்டால் மண்ணோட மண்ணாக ஆகிடும். அது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு ஆன்மாவினுடைய ஆடையாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம உடம்புக்கு எப்படி ஒரு சட்டை, ஒரு ஆடையை மேல் ஆடை கீழ் ஆடைன்னு போட்டுக்கிறோமோ அது மாதிரி ஆன்மாவிற்கான ஒரு ஆடை தான் இந்த உடல். இந்த உடலை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய ரியல் நபர் யாருன்னு கேட்டால் நம்முடைய ஆன்மா தான். அந்த ஆன்மா கடவுள் கைப்பற்றி கொள்கிறாரு. இந்த உடல் இந்த பூமியில் போடப்படுது. இங்கே போட்டு என்ன செய்யுது? மண்ணில் போட்டு அடக்கம் பண்ணால் கொஞ்ச காலையிலேயே மண்ணோட மண்ணாக மக்கி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும். ஆனால் அதே அல்ல என்ன சொல்கிறாரு? திருப்பி நாம் அதே மாதிரி படைப்போங்கிறத இன்னொரு சூறாவில் சொல்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆன்மாக்களானவை அவற்றின் உடல்களுக்குள் திருப்பப்படுகின்றன. நம்ம உடல் அழிக்கப்பட்ட உடலாக இருந்தாலும் திரும்பவும் அதே மாதிரி அல்லாஹ் உரு கொடுத்து எழுப்புறாரு. அந்த ஆன்மாக்குள்ளே, அந்த உடலுக்குள்ளே இந்த ஆன்மாவை என்ன செய்கிறாரு? திரும்ப செய்கின்றார்னு சொல்கிறார். அப்போது உயிரோடு புதைக்கப்பட்ட சிறுமியிடம் வினவப்படுகின்றது. ஒரு காலத்தில் நடந்திருக்கு இந்த மாதிரி. பெண் குழந்தை பிறந்தாலே அது ஒரு துர்சகனமாக பார்க்குறாங்க, ஒரு மகிழ்ச்சியாக பார்க்குறது இல்லை. ஏன்னா அந்த காலம் அப்படி இருந்திருக்குது. பெண் குழந்தைனாலே ஒரு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உயிரோட குழந்தைங்க பிறந்துச்சுன்னா பெண் குழந்தையாக இருந்தால் என்ன செய்கிறாங்க? அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்போவும் நம்ம பார்க்குறோம், ஒரு பெண் குழந்தை அப்படின்னாக்க வயிற்றுலேயே அதை கரைக்கக்கூடிய காட்சிக்காக பார்க்குறோம். ஒரு பொம்பளை குழந்தை உண்டாயிட்டாங்க, லேடி உண்டாயிட்டாங்கன்னா அது என்ன குழந்தை அறியிற பார்க்குறாங்க.
தேவையான குழந்தையாக இருந்தால் வச்சுக்கிறாங்க, தேவையில்லைன்னா அதை என்ன கருவிலே அழிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்திய அரசாங்கத்தில் என்ன செய்திருக்கிறாங்க, குழந்தை என்ன குழந்தைங்கிறத சொல்லக்கூடாதுங்கிறத சட்டமாக வச்சுருக்கிறாங்க. ஆக இந்த நாட்டில் என்ன செய்ய முடியாது, நம்ம ஒரு குழந்தை உருவானால் என்ன குழந்தைங்கிறத பார்க்க முடியாது, அறிய முடியாது. ஆனால் இது இல்லாமல் மற்ற மேலை நாடுகளில் என்ன இருக்குது, அது அறியக்கூடிய விஷயம் இருக்குது. அதனால் என்ன செய்வானுவா, சில பேர் செலவு பண்ணக்கூடியவன் அங்கே போய் தெரிஞ்சுக்கிடுவான் என்ன குழந்தை அப்படின்னு. அந்த நாட்டில் போய் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அங்கே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்காக செலவு பண்ணி போகணும். ஆனால் இங்கே கஷ்டத்தில் உள்ளவன் தானே இது பார்க்குறான், இதை இந்த பிள்ளை வேணுமா வேண்டாமா அப்படின்னு. இவன்லாம் அங்கே பயணம் செஞ்சு பார்ப்பதற்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போது அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது, உயிரோடு புதைக்கப்பட்ட சிறுமியிடம் வினவப்படுகிறது. அந்த குழந்தைகிட்ட கேட்கப்படுது, உன்னை புதைக்கிச்சாங்களா, எதுக்காக புதைச்சாங்க அப்படின்னு கேட்கப்படுது. அது பேசக்கூடிய குழந்தையா பேசாத குழந்தை எல்லாமே அங்கே வெளிப்படும். பேசாத பிள்ளை அதை பேச வைக்கிறது தான் நல்லா. ஜீசஸ் பிறந்தவனு இறந்தாரா இல்லையா, பிறந்த குழந்தை எப்படி பேசும்னு கேட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை பேசியதுங்கிறது குரானில் பார்க்குறோம். அது மாதிரி மறுமையில் ஒரு பிறந்த குழந்தைய அடக்கம் பண்ணியிருந்தாலும் பேசாத குழந்தை கூட பேச வைக்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ உயிரோடு புதைக்கப்பட்ட சிறுமியிடம் வினவப்படுகின்றது, எந்த குற்றத்திற்காக அவள் கொலை செய்யப்பட்டாள் அப்படிங்கிறத கேட்குறாரு. அடக்கம் பண்ணது எதுக்கு, கொன்றது எதுக்கு அப்படிங்கிறது அங்கே வினவப்படுகிறது. அப்போது பதிவேடுகள் தெரியப்படுத்தப்படுகின்றன. எல்லாருடைய பதிவேடும் அல்லாட்ட இருக்குது. ஒவ்வொரு பதிவேடும் அல்லாட்ட இருக்குது. நாம் இங்கே பேசினாலும், அமைதியாக இருந்தாலும், நம்ம எதை பற்றி சிந்தித்தாலும், மனங்களில் நம்ம மறைச்சி வச்சுருந்தாலும், வெளிப்படுத்தினாலும் எல்லாத்தையும் பற்றிய பதிவேடுகள். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்வோம், நேற்று என்ன செஞ்சோம், அதை பற்றிய பதிவேடுகள். நாம் எதை பேசினாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த மலக்குகள், வானவர்கள், அவர்கள் அறியாமல் நாம் எதுவும் வெளியிடுவதே கிடையாதுன்னு சொல்கிறார். நாம் அதை வெளியிடுவதற்கு முன்னாலே அவங்க அதை அறிஞ்சிருப்பாங்க. அதை அல்லாவே அறிஞ்சவராக இருக்கிறார். அதை அவங்க பதிவு செய்யப்படாமல் இதில் வெளிப்படுவது இல்லைன்னு நல்லா சொல்கிறார். ஆக அந்த பதிவேடுகள் தெரியப்படுத்தப்படுகின்றன. நாம் கூட மறந்துடும், வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், பல விஷயம் மறந்துடும், என்ன பண்ணோம் ஏது பண்ணணுன்னு. ஆனால் அதெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கும், அந்த பதிவேடில் இருக்கும், அது தெரியப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாம் மறந்த மாதிரி நல்லா மறந்துடுவான்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் எல்லாமே தெரியும். பதிவேடு மூலமாக நமக்கு படிக்கும்போது ஞாபகம் வந்துடும். நம்ம சின்ன வயசில் உள்ள சில விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இல்லை கூட, ஒரு ஆள் நம்மளால் அப்படி அது பல விஷயங்களை பேசும்பொழுது என்ன செய்வோம், ஆமான்னு நினைவுக்கு வரும். அந்த மாதிரி இந்த பதிவேடு படிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நினைவுக்கு வந்துடும், நாம் செஞ்சது உண்மை தான் அப்படின்னு. அதனால தான் இங்கே என்ன செய்கிறோம், எல்லா பாவத்திற்குமே நம்ம மன்னிப்பு கேட்குறோம். தெரிஞ்ச பாவம், தெரியாத பாவம், அறிஞ்ச பாவம், அது எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அறியாமல் செய்த பாவத்திற்காகவும் சொல்கிறாரு. அறியாமலே நம்ம செஞ்சுருக்கோம், நாங்கள் மறந்துவிட்ட பாவத்தை எல்லாம் சொல்கிறார். நாங்கள் மறந்து விட்டாலோ அப்படின்ட்டு அந்த வார்த்தை சேர்த்து எல்லாம் சொல்கிறார். மறந்து தான் போயிட்டேன் நாம் நிறைய செஞ்ச பாவங்களை. அப்போ அதெல்லாம் எதில் தெரியும்னா அந்த பதிவேடுகளில் தெரியும் நல்லா சொல்கிறார். பதிவேடுகள் தெரியப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த 10ஆம் வசனத்தில் எல்லாம் சொல்கிறாரு. தொடர்ச்சி அதை பற்றி இன்னும் 11 நம்ம பார்ப்போம். தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 81 வசனம் 10. அப்போது பதிவேடுகள் தெரியப்படுத்தப்படுகின்றன. 11 வானமானது நீக்கப்படுகின்றதுங்கிறார். பிரம்மாண்டமான வானம் இருக்குது. நம்ம பூமி நிறைய கிரகங்கள், கோள்கள், பால்வீதி, தொலைதூரம் தாண்டி வானம் இருக்குது. இந்த வானமே எல்லா பக்கமும் இந்த பூமி முழுக்க அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்று தான், ஒரு பால் மாதிரி, பந்து மாதிரி தான். அது உள்ளே தான் இது எல்லாமே இருக்குது, நம்ம இருக்கிறோம். நாம அந்த வானமே என்ன செய்யப்படுது, நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வானம் நீக்கப்படுகிறதுனா என்ன, அது நீக்கப்பட்டு அதுக்கு மேலேயும் இடம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். டெஸ்ட்டுக்காக தான் ஒரு சின்ன ஒரு உலகம் தான் அங்கே நம்ம, இந்த வானம், பூமி, மண்டலங்கள் எல்லாமே. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பிரம்மாண்டமான இடம் இருக்குதுங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்போ வானமானது நீக்கப்படுகின்றது, நரகம் பற்ற வைக்கப்படுகின்றது. நரகம் ரெடியாக இருக்குது, என்ன சொல்கிறாரல்ல, பற்ற வைக்கப்படுகின்றதுங்கிறார். நாம் எப்படி ஒரு சமையல், பெரிய சமையல் பண்ணுறதுக்கு கல் கூட்டி அண்டா வச்சு எப்படி ஒரு நெருப்பை பற்ற ஏற்பாடு பண்ணுறோமோ அது மாதிரி நரகம் தயாராக இருக்குது.
அங்கே அது பற்று வைக்கப்படுகின்றது. சுவனமானது முன்வைக்கப்படுகின்றது. நம்பிக்கையாளர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு, கடவுளை மட்டும் வழிபட்டவர்களுக்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் சுவனமானது நமக்கு முன்னால் வைக்கப்படுகின்றது. நாம் தேடி எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு முன்னால் அது வைக்கப்படும். சுவனமானது முன் வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆன்மாவும் அது கொண்டு வந்த ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு ஆன்மாவும் நாம் என்ன கொண்டு வந்திருக்கிறோம், நாம் கொண்ட நன்மை தீமை நமக்கு தெரியும். அதை கொண்டு வந்ததை பற்றி நாமளே அறிஞ்சிக்கிறோம். நாம் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் மறுமையில் அப்படின்னு நமக்கே தெரியும். ஒவ்வொரு ஆன்மாவும் அது கொண்டு வந்த ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளும். ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு நன்மையும் அறிந்து கொள்ளும். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து நன்மைக்கு ஒரு கூலியாக அந்த சொர்க்கத்தை நமக்கு முன்வைப்பார். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறாரு, நட்சத்திர மண்டலங்களின் மீது நான் பவித்திரமான சத்தியம் செய்கின்றேன். நட்சத்திர மண்டலங்களின் மீது நான் பவித்திரமான சத்தியம் செய்கின்றேன். படைத்தவர் அல்லாஹ் தன்னுடைய படைப்பின் மீது என்ன செய்கிறாரு? சத்தியம் செய்கின்றார். நாம் சத்தியம் எதை மேலே செய்யணும்னா படைத்தவர் மேலே தான் செய்யணுமே தவிர அந்த படைப்பின் மீது செய்யக்கூடாதுன்னு நாம் அறிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பின் மேலேயும் சொல்கிறார். திசைகளை சொல்லுவார். ஒவ்வொரு படைப்பின் பொருளையும் பேர் சொல்லி அல்லாஹ் சொல்வார். அப்போ அதே மாதிரி இங்கே சொல்கிறாரு, நட்சத்திர மண்டலங்களின் மீது நான் பவித்திரமான சத்தியம் செய்கின்றேன். மிகச்சரியாக அவற்றின் சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மிகச்சரியாக அந்த மண்டலங்கள் என்ன செய்யுது? அவற்றின் சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சுற்றுப்பாதையில் மிகச்சரியாக ஓடுறதுனால தான் நமக்கு காலம் நேரமும் கரெக்டாக இருக்குது. ஒரு வெயில் பார்க்குறோம், ஒரு மலையை பார்க்குறோம், ஒரு நிழல் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்ன அன்றைக்கி அந்த சூரியன் தனது வட்ட வரைக்குள்ள சரியானபடி ஓடி வர்றதுனால தான் என்ன நடக்குது? அந்த நிழல் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி என்ன தேதி, என்ன மாதம்? மே மாதமா? இன்றைக்கி 2ஆம் தேதியா? இன்றைக்கி வெயிலினுடைய அளவு கிழக்கிலிருந்து உதிக்குதா? காலைல 8 மணியா? அதை நம்ம கோடு போட்டு வச்சுக்கலாம். இந்த மணிக்கு இங்கே வெயில் வந்திருக்குது, இங்கே வெயில் குறையுது அப்படின்னு. அதே இடத்துல மறு மாதம் பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக அங்கேயே நிற்கும். ஏன்னா அல்லாஹ் மிகச்சரியாக அவற்றின் சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றனன்னு சொல்கிறார். ஒவ்வொரு படைப்பும் அங்கே என்ன செய்யுது? அந்த சுற்றுப்பாதையில் மிகச்சரியான அளவில் ஓடுறதுனால தான் ஒவ்வொரு வருஷமும் நாம் அந்த இடத்துல பார்க்க முடியுது. சரியா? இரவின் மீது அது கவிழும் போது, இரவின் மீது அது கவிழும் போது மிகச்சரியான அளவில் சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த இரவின் மீது அது கவிழும் பொழுது, மேலும் காலை பொழுது அது சுவாசிக்கும் பொழுது அப்படிங்கிறார். ஒவ்வொரு நிகழ்வும் இரவும் பகலும் மாறி வருது இல்லையா? இரவை பகல் முந்தி இருக்குது, பகலுக்கு முன்னால் இரவு இருக்குது. ஒரு சுழற்சியின் அடிப்படையில் நிகழுது. காலை பொழுதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது சுவாசிக்கும் பொழுதுன்னு சொல்கிறார். காலை பொழுதுங்கிறது அது சுவாசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்கிறார். நம்ம பார்க்கலாம், சாதாரணமாக நடமாடுறோம் வெளியில். எல்லா சமயம் நடமாடும் பொழுதும் அதிகாலை நடமாடும் போது வித்தியாசம் இருக்கும். எல்லா சமயத்தில் ஒன்றும் தெரியாது. ஆனால் அதிகாலையில் நம்ம வெளியில் போனோம்னா அந்த சுவாசமே நமக்கு தெரியும். நான் வாழக்கூடிய இந்த நகரத்திலேயே புகை நிறைந்த நகரமாக இருந்தாலும் பகலில் நடமாடக்கூடிய போதும் அதிகாலையில் நடக்கும் பொழுதும் வித்தியாசம் தெரியும். ஏன்னா அதிகாலை நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? உடல் பயிற்சிகள் அடிப்படையில் காலையில் தான் செய்கிறாங்க. ஏன் காலையில் செய்கிறாங்கன்னா அது சுவாசிக்கக்கூடிய நல்லா சொல்கிறார். அந்த பொழுது சுவாசிக்கதோ இல்லையோ, நாம் சுவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த சுகமான காற்றினுடைய விஷயம் தெரியும். நிறைய செடி கொடிகள் மரங்கள் இருக்குது இல்லையா? அதனுடைய சுவாசம் நிறைஞ்சிருக்கும். அந்த வாசனை, அந்த சுவாசம் நல்ல ஒரு சுத்தமான ஒரு காற்றாக இருக்கும். மற்ற நேரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு மாசுபடிந்த காற்று இல்லாமல் மாசுபடியாத காற்றாக இருக்கும். ஏன்னா இரவுகளில் உனக்கு வாகனங்கள் நிறைய இருக்காது, புகை இருக்காது, எல்லாம் அடங்கின நேரம். அப்போ இதனுடைய தாவரங்களுடைய சுவாசம் மட்டுமே இருக்கும். அந்த சுவாசத்தினுடைய இந்த காற்று இந்த பூமி நிறைஞ்சி இருக்கும் பொழுது நாம் அதிகாலையில் நம்ம வெளியே போகும்போது நாம் அதை உணர முடியும். அந்த சுவாசத்தை, அந்த வாசத்தை, அந்த மனத்தை நம்மளால் உணர முடியும். அதை எங்கள் அல்லாஹ் சொல்கிறாரு, காலை பொழுது, மேலும் காலை பொழுது அது சுவாசிக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். இது கண்ணியமானது ஒரு தூதரின் கூற்றாகும். இந்த குர்ஆனுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அவர் நேரடி நமக்கு சொல்லாத. என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேதத்தையும் ஒரு தூதர் மூலமாகத்தான் அவர் வெளிப்படுத்துகின்றார். அதாங்க சொல்லும்போது இது கண்ணியமான தூதரின் கூற்றாகும். ஒவ்வொரு தூதருமே கண்ணியமானவங்களாக இருக்கிறாங்க. அந்த கண்ணியமான தூதரின் கூற்றுன்னு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையே தூதரின் கூற்றுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தையும் தூதருடைய வார்த்தையும் ஒன்று தான், வேறு கிடையாது. அல்லாஹ் எதை சொல்கின்றாரோ அதைத்தான் இந்த தூதர் சொல்கின்றார் இந்த வேதத்தின் மூலமாக. அந்த வரம்பு வச்சுக்கிறணும்.
தூதர் சொன்னதெல்லாம் அல்லாஹ் சொன்னது தான் சொல்லிவிட்டு இதுக்கு வெளியிலே போயிடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், இது கண்ணியமிக்கதொரு கண்ணியமானதொரு தூதரின் கூற்றாகும். இந்த குரானை பொறுத்த வரைக்கும் தூதருடைய சொல், இந்த சொல்லை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் இந்த தூதரைத்தான் பின்பற்றுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை தூதர் மூலமாக வருகின்றது. இந்த தூதருடைய வார்த்தைகளை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள்தான் அந்த தூதரை பின்பற்றுகின்றார்கள். அதே சமயத்தில் தூதர் சொன்னதாக பல விஷயங்கள் வெளியில் பேசப்படும், எழுதப்பட்டு புத்தகங்கள் இருக்கும். இதான் தூதர் சொன்னார் தூதர் சொன்னார்னு சொல்லி அந்த புத்தகத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ அது அந்த புத்தகத்தை எழுதியவரைத்தான் பின்பற்றுவதாக ஆகுமே தவிர என்ன செய்யாது, தூதரை பின்பற்றியதாக ஒருபோதும் ஆகாது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறார், இதுங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இது கண்ணியமானது தூதரின் கூற்றை தவிர இது அல்லாத நீங்கள் கேள்விப்பட்டதோ ஒரு இல்லை இமாம் சொன்னதோ அல்லது ஒரு புத்தகத்தில் நீங்கள் பார்த்ததோ அல்லது ஒரு ஹதீஸ் அப்படி சொல்லக்கூடிய தொகுக்கப்பட்ட புத்தகங்களின் மூலமாக நீங்கள் அறிஞ்ச விஷயமோ அது தூதருடைய சொல் கிடையாது. தூதரை பற்றிய ஒரு சொல், உண்மையும் பொய்யும் கலந்த ஒரு பழங்காலத்து கலாச்சாரங்களை, உணவு பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் தானே தவிர அது தூதருடைய சொல் அல்ல. அதை பின்பற்றினால் அதை எழுதியவரைத்தான் பின்பற்றியவதாக ஆகுமே தவிர ஒருபோதும் என்னாகாது, தூதரை பின்பற்றியதாக ஆகாது. ஏன்னா அந்த வசனம் இது கண்ணியமானது ஒரு தூதரின் கூற்றாகும். இந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் தூதருடைய கூற்றாக இருக்குது, அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்குது. அப்போது அந்த அரியாசனத்தின் உடைமையாளரால் அங்கீகரிக்கப்பட்டவர் இந்த தூதரை பொறுத்த வரைக்கும் இதை வெளிப்படுத்தக்கூடிய தூதர் யார், இந்த வேதத்தை அடைந்த தூதர் யார் அப்படின்னாக்கா அரியாசனத்தின் உடைமையாளர். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், அரியாசனத்தின் உடைமையாளரால் அங்கீகரிக்கப்பட்டவர். அந்த அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவரால் தான் இந்த கண்ணியமிக்கதொரு குர்ஆன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த தூதர் அல்லாஹ்வால் முற்றிலும் ஆதரவளிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் கீழ்ப்படியவும் நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும். அவர் கீழ்ப்படியப்படவும் நம்பிக்கை கொள்ளப்படவும் வேண்டும். அந்த தூதருக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும் நல்லா சொல்கிறார். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு சொல்கிறார். அந்த வார்த்தைகள் கட்டுப்படும் போது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதாக ஆகுமே தவிர தனிநபருக்கு ஆகாது. ஆக கீழ்ப்படியப்படவும் நம்பிக்கை கொள்ளப்படவும் வேண்டும். தூதருக்கு கீழ்ப்படியணும், தூதருடைய அந்த கூற்றுகளுக்கு நாம் நம்பிக்கைப்பட வேண்டும் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி கணித ரீதியாக என்ன செய்யப்படுறோம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்டதான், இது மனிதனுடைய எழுத்தல்ல, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எழுத்தாக அமைப்பாக இருக்குது அப்படிங்கிற நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய தோழர் பித்து பிடித்தவர் அல்ல. ஒரு தூதர் ஒரு விஷயத்தை சொன்னான், நான் தூதராக இருக்கிறேன் அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் சொன்னார்னா அவரை பற்றி மக்கள் என்ன செய்கிறாங்க, பித்து பிடித்தவர், கிறுக்கு பிடிச்சவர், பைத்தியக்காரர் அப்படின்னு பேசக்கூடிய இருக்காங்களே தவிர அந்த தூதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறாரு, உங்களுடைய தோழர் அந்த தூதர் பித்து பிடித்தவர் அல்ல, சரியான ஒரு நபராக இருக்கிறார். உயர்ந்த தொடுவானத்தில் அவரை பார்த்தார். அல்லாஹ் தூதரை வர வச்சு பார்க்குறார். உயர்ந்த தொடுவானத்தில் ஆன்ம ரீதியாக வர வச்சு பார்க்குறார். ஒவ்வொரு தூதருக்குமே அந்த வேதங்கள் கொடுக்கப்படுது இல்லையா, அதெல்லாம் நம்ம 3:81 பார்க்குறோம். அப்போது உயர்ந்த தொடுவானத்தில் அவரை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறார். அவர் எந்த செய்தியையும் நிறுத்தி வைத்து கொள்ளவில்லை. அவருக்கு எது சொல்லப்பட்டுச்சோ அதையெல்லாம் வெளிப்படுத்தி இந்த வேதத்தின் மூலமாக சொல்லிடுறார். அவர் எந்த செய்தியையும் நிறுத்தி வைத்து கொள்ளவில்லை. இது ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்ட சாத்தானின் பேச்சு அல்ல. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மக்கள் சொல்கிறாங்கள்ல, மக்கள்லாம் ஒரு நெறிமுறையாக வாழணுங்கிறதுக்காண்டி முன்னோர்களால் செய்யப்பட்ட ஒன்றா இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை, எந்த செய்தியும் அவர் நிறுத்தி வச்சு கொள்ளலை. இது ஏற்றுக்கொள்ள எந்த செய்தியும் நிறுத்தி வைத்து கொள்ளவில்லை. அவர் எந்த செய்தி நிறுத்தி வைத்துக் கொள்ளி இது ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்ட சாத்தானின் பேச்சு அல்லங்கிறார். சைத்தானால் அல்லாஹ்வால் தந்ததான் வேதமே தவிர இது வேறு யாராலும் வெளிப்படுத்தப்பட்டதில்லை. சாத்தானால் இது ஒருபோது செய்ய முடியாதுங்கிறதே நம்ம இன்னொரு வசனத்தில் பார்க்குறோம். இது ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்ட சாத்தானின் பேச்சு அல்ல. பின் இப்போது நீங்கள் எங்கு செல்வீர்கள் அப்படிங்கிறார். நிறைய நம்ம இன்றைக்கி பார்த்துக்குறோம், அற்புதங்களை பார்த்துக்குறோம், சான்றுகளை பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய படைப்பை பார்க்குறோம், அவருடைய வல்லமையை உணர்கிறோம். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போது நீங்கள் எங்கு செல்வீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி அல்லாஹ் வைக்கிறார். எங்கேயுமே நம்ம செல்ல முடியாது, தப்பித்தல்ங்கிறது இல்லை. அல்லாஹ்வை தவிர தப்பித்தல் முடியாது. இது இப்போது நீங்கள் எங்கு செல்வீர்கள், இது மக்கள் அனைவருக்கும் உரிய ஒரு தூது செய்தியாகும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கான ஒரு செய்தியாக இருக்குது.
அந்த செய்தி நம்முடைய ஆன்மாவை மீட்டு கொள்வதற்கான ஒரு செய்தியாக இருக்குது. அதை நாம் வாழ்க்கையில் நம்முடைய கவனம் எடுத்துக்கொண்டு இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை அதுக்கு மதிப்பளித்து எப்பொழுதும் நாம் அதை படிக்கக்கூடியவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்